தொடரலாம் நீங்க பேசலாம். அதற்கு பிறகு அவருக்கான அந்த அதிகாரங்கள் இல்லை என்று ஆகிவிட்டது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு பல்கலைக்கழக வட்டாரத்தில் நான் விசாரிச்சப்ப 56 பேருக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது. 56ன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து. இது போக ரிசர்ச் பர்சன்ஸ், கருத்தரங்களை உரையாற்றுபவர்கள், இது தனி. இந்த 56 பேர்ல எவ்வளவு பேர் அட்டன் பண்ணாங்கிற புள்ளி ஒருத்தர் நம்ம எடுத்தோம்னா 2 பேர் தான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. 2 பேர் வந்திருக்காங்க. ஒன்னு பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், விசி லெவல்ல வரல, ஆனா பிரதிநிதி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி, அவங்களும் விசி லெவல்ல வரல. அதாவது முழுக்க துணைவேந்தர்கள் அரசுக்கு பயந்து இல்லைன்னா போலீஸ் அச்சுறுத்தலுக்கு பயந்து புறக்கணித்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வாதம் சரியான வாதம் அல்ல. பிரைவேட் யூனிவர்சிட்டி அவங்க நிறைய அட்டன் பண்ணல. அதாவது மொத்தம் நமக்கு 27 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. 27 பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் சென்ட்ரலும் பிரைவேட்டும் சேர்த்து 31ல 16 பேர் தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்திருக்கலாமே. ஆளுநர் அரசு மிரட்டியது, காவல்துறையை அனுப்பினார்கள், எமர்ஜென்சி டேஸ்ன்னு சொல்றாரு. ஆனா மத்திய பல்கலைக்கழகங்கள்லயும் ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு, தனியார் பல்கலைக்கழகத்திலயும் ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு. தனியார் பல்கலைக்கழகத்துக்கு சான்சலருக்கு வெயிட் கிடையாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, யாரு ஓனர்ஷிப்போ அவங்க தான் சான்சலரா இருக்காங்க, சான்சலருக்கு தான் அதிகாரம். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட பல்கலைக்கழகம்னா சிஜே தான் சான்சலர், ஆனா அவர் அலங்கார பதவி தான் வகிக்கிறாரு. அதே மாதிரி இசை பல்கலைக்கழகம் முதலமைச்சர் தான் சான்சலர், அதுவும் அலங்கார பதவி தான். மீதி இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் வேந்தர் என்பவர், அவர் சட்டப்படியான அதிகாரம், பல்கலைக்கழக சட்டங்கள்ல இருந்தா அந்த அதிகாரம் வர முடியும். பல்கலைக்கழக சட்டங்கள் என்பது நம்மளோட சட்டமன்றம் நிறைவேற்றுவது. இப்போ உதாரணமா எங்க காலத்துல நான் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தாங்க. நான் பியூசி படிக்கும் போது ஒரு யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேரும் போது தான் மதுரை யூனிவர்சிட்டி. அப்ப அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே வரல. 2வது யூனிவர்சிட்டி எங்களுக்கு முதல் வைஸ் சான்சலர் தேப்போ மீனா சுந்தர்னார். அப்போ இந்த 2 யூனிவர்சிட்டி இருந்த கட்டத்துல இன்னைக்கு இத்தனை யூனிவர்சிட்டிகள் வருது. நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம் அப்படின்னா, பழைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது கவர்னருக்கு அதிக அதிகாரங்கள்னு பிரிட்டிஷ் காலத்துல ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு வந்த அந்த சட்டம் கண்ணை மூடிட்டு சுதந்திர இந்தியால பின்பற்றப்பட்டிருக்கிறது, மாநிலங்கள் உட்பட. இப்பப்போ பல மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை திருத்த தொடங்கி விட்டார்கள். அப்படி திருத்த தொடங்கும் போதுதான் நம்ம ஆளுநர் கையெழுத்து போட மறுத்து முரண்டு பிடித்து அப்புறம் இன்றைய தேதிக்கு அதுதான் சட்டம்னு ஆயிடுச்சு. இன்றைய தேதிக்கு சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு, அரசு தேர்தலில் வெளியிட்டுட்டோம். அப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் அவர்கள் இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நான் ஜனவரியில இருந்து ஏற்பாடு பண்ணிட்டோங்கன்றாரு.